இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு கடந்த ஆண்டு ரொம்பவே கடினமான ஆண்டாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய டைரக்ஷன்ல வெளியான 2 திரைப்படமுமே அந்த அளவிற்கு ஓடல. அது மட்டும் இல்லாம இவருடைய எந்திரன் படத்துடைய கதைக்கு வேற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிளம்பியிருக்கு. ஆகையால சங்கர் சார் தற்போது கடும் அப்செட்டிலுமே இருந்துட்டு இருக்காரு. இந்த வேலையிலுமே தன்னுடைய மனசை தளர விடாம அடுத்த படத்திற்கான வேலைகள்ல களமிறங்கியிருக்காரு. அதன்படி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் சாருடன் இவர் இணைந்த அனைத்து படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த படங்கள் தான் இவருடைய வாழ்க்கையில திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. ஆகையால மீண்டுமே சூப்பர் ஸ்டாரை வைத்து ஒரு படத்தை ஹிட் கொடுத்து விட்டா கண்டிப்பாக விட்டு இடத்தை பிடித்து விடலாம் அப்படின்ற முடிவுல தான் சங்கர் அவர்கள் சூப்பர் ஸ்டாரை நாடி இருக்காரு. ஆனால் சூப்பர் ஸ்டாரிடம் இவர் சொன்ன கதை வேல்பாரி. இந்த படம் பாத்தீங்கன்னா 3 பாகங்களாக ரிலீஸ் ஆக இருக்கு. அது மட்டும் இல்லாம இதற்கான டைமிங்காக சங்கர் அவர்கள் ரஜினி சாரிடம் 2 வருடம் கேட்டிருக்காராம். 3 பாகத்தையுமே ஒட்டுமொத்தமாக எடுத்து முடித்து விட்டு ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒவ்வொரு பாகங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இந்த ஸ்டோரிய ரஜினி சாரிடம் சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம ரஜினி சார் டைம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்களுடைய காம்போ இணைய வாய்ப்பு இருப்பதாக தற்போது ஒரு தகவலுமே வைரல் ஆகிட்டு இருக்கு. சரி, ஓகே, இவங்க மீண்டுமே இணைந்தா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.